இறைவனின் ஆவி நிழலிடவே இந்த ஈகமதில் அவர் புகழ் பரவிடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே. என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிரர் பறை சாற்றிடவும். நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, பணிவு மிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். இவ்வாறு தவத்தினால் திருத்தப் பெற்று நற்செயல்களில் தேர்ச்சி அடைந்த உம்மடியார்களாக எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்கச் செய்து பாஸ்கா விழாவிற்கு தூய உள்ளத்துடன் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 7 முதல் 14 முடிய. அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள்
தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமைமிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த மக்களுக்கு எதிராக கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 31 முதல் 47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி, நீங்கள் கேட்டபோது
அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கலிகூற விரும்புகிறீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பி உள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதை துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. மனித தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறையன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே. அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே. உங்களால் என்னை எப்படி நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செபிப்போமாக. எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரே, உம்மாலன்றி ஒரு நாளும் எங்களுக்கு புதிதாய் பிறப்பதில்லை. நீரே அனைத்திற்கும் தொடக்கமுமாய் முடிவுமாயிருக்கின்றி. எங்கள் வாழ்வின் தொடக்கமும் நீரே, எங்கள் வாழ்வின் முடிவும் நீரே. ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றீர். நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பதால், உம்முடைய நீதியின்படி நடப்பதால், உமது அன்பினால் வாழ்வதால் ஆண்டவரே உமது வல்லமையான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை நாங்கள் அடிமைகளாக, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக வாழ்கிற போது இயேசுவே உம் அன்பை சுவைக்க மறக்கின்றோம். உம்முடைய கட்டளைகளை மறந்து தவறான பாதையில் சென்று விடுகிறோம். உம்முடைய நீதியின்படி நடக்க மறுக்கின்றோம். அதனால் ஆண்டவரே, உம் அன்பிலிருந்து, உமது இரக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம். அப்பா, இதோ ஒவ்வொரு தெய்வீக திருப்பலியும் எங்களை உம்மோடு இணைக்கிறது, உமது மீட்பில் பங்கு பெறச் செய்கிறது, நீர் தருகின்ற மகிழ்ச்சியை அனுபவிக்கச் செய்கிறது, உமது இரக்கத்திலும் அன்பிலும் எங்களை வாழ வைக்கிறது. இந்த உணர்வினை பெற்றுக்கொள்ள இந்த நாளானது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் ஆசிர்வதித்து எத்தீங்கும் எங்களுக்கு நெருங்காமல் எங்களை நீர் அரவணைத்து பாதுகாப்பீராக. ஆமென். ஆண்டவரே, உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எப்பொழுது நாம் நிம்மதியை இழந்து விடுகிறோம், எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் அமைதி இல்லை என்றால் நாம் எப்பொழுது பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறோமோ, பிறருடைய சொத்துகளுக்கு ஆசைப்படுகிறோமோ,
பிறருடைய பதவிகளுக்கு ஆசைப்படுகிறோமோ அப்பொழுது நாம் நம்முடைய நிம்மதியையும் அமைதியையும் இழந்து விடுகிறோம். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்தவ பெண்மணி கல்லறைக்கு போகிறாள். அவர் கல்லறைக்கு போய் ஜெபம் செய்துவிட்டு வீடு திரும்புவதற்காக திரும்பி வருகிற போது அவருடைய காலில் ஏதோ தட்டுகிறது. காலில் என்னவோ தட்டுது அப்படின்னு கீழே குனிந்து பார்த்த உடனே ஒரு பழைய எலும்புக்கூடு, ஒரு கை, அந்த எலும்புக்கூட்டினுடைய கை அவருடைய காலில் தட்டுது. என்ன தட்டுது அப்படின்னு கீழே பார்க்கும்போது அந்த எலும்புக்கூட்டை பார்க்கிறாள். பார்த்தா அந்த கையில் மின்னுது. ஏதோ ஒரு மின்னுவதை அவர் கண்டுபிடிக்கிறாள். கீழே குனிந்து பார்க்கிறாள். அது ஒரு தங்க மோதிரம். உள்ளத்தில் ஒரு பயம், இதை எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் அது ஒரு தங்க மோதிரம், விட்டு விட்டு போவதற்கு மனது இல்லை. என்ன செய்வதுன்னு தெரியாமல் கொஞ்சம் யோசித்தவள் அப்படியே அந்த கையை கீழே கொண்டு போய் அந்த மோதிரத்தை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறாள். மோதிரம் வரல. இழுத்து இழுத்து பார்க்குற அந்த மோதிரம் வரல. உடனடியாக என்ன செய்கிறாள், பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த கை விரலை நசுக்கி அந்த எலும்பை உடைச்சி அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறாள். வீட்டிற்கு போய் எல்லா வேலையெல்லாம் அதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு வேலையெல்லாம் முடித்து விட்டு இரவு தூக்கம் வரல. புரண்டு புரண்டு படுக்கிறா. சரியான நிம்மதியான தூக்கம் இல்லை. அப்படியே தூங்குவது போல அவளுக்கு தென்படுகிறது. ஆனால் ஏதோ ஒன்று அவரை தொந்தரவு படுத்தி கொண்டே இருக்கிறது, தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது. கண்ணயர்ந்து அப்படியே அந்த காலை நேரத்தில் தூங்குகிற போது திடீரென்று அவளுக்குள் ஒரு கனவு. என் மோதிரத்தை கொடு, என் மோதிரத்தை கொடு என்று யாரோ வந்து கதவை தட்டுவதை போல, அவளை கெஞ்சுவது போல அவருடைய மனசாட்சி அவரை எழுப்பி விடுகிறது. எழுந்து பார்க்கிறார், யாரும் இல்லை. அவருடைய மனசாட்சி, அவருக்குள் இருந்த அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் அவளை நிம்மதியாக தூங்க விடாமல் செய்து விடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வேடிக்கையான கதையாக இந்த கதை இருக்கலாம். ஆனால் இது உண்மை. பிறருடைய பொருளுக்கு நாம் ஆசைப்படுகிற போது, பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படுகிற போது, பிறருடைய செல்வத்திற்கு ஆசைப்படுகிற போது, பிறருடைய பதவிக்கு நாம் ஆசைப்படுகிற போது இப்படிதான் பல நேரங்களில் நாம நம்முடைய நிம்மதியை இழந்து விடுகிறோம், நம்முடைய சந்தோஷத்தை இழந்துடுறோம். இதை நாம் கவனமாக கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். அவர்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்கிறார். ஆனால் இந்த மக்கள் நன்றி மறந்தவர்களாக, அந்த துன்பத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தவரை மறந்து போனவர்களாக ஆண்டவருடைய கட்டளையை புறக்கணிக்கிறார்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடக்கிறார்கள். மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள். இறைவனுடைய உடனிருப்பையும் வழி நடத்துதலையும் பாதுகாப்பையும் அவர்கள் உணரவில்லை. அதனால் கடவுளுடைய கோபத்திற்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தொலைந்து போகிறது. கடவுளுடைய அந்த உடனிருப்பை உணராத போது, கடவுளுடைய அன்பை உணராத போது, கடவுளிடமிருந்து அவர்கள் விலகி போகும்போது அவர்கள் நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். அவர்களுக்குள் இருந்த மகிழ்ச்சி மறைந்து போகிறது. மன அமைதி அவர்களை விட்டு நீங்குகிறது. அதனால் அவர்களுக்காக இறைஞ்சு மன்றாடுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எகிப்தில் அடிமையாக இருந்தவர்கள், எகிப்து துன்பத்தில் இருந்தவர்களை நீர் மனமிறங்கி மீட்டு கொண்டு வந்தீரே, அவர்கள் மீது நீர் கோபம் கொள்ளலாமா? அவர்களை நீர் புறக்கணிக்கலாமா? உம்முடைய இரக்கத்தினால் அவர்களை நீர் மீட்டருளும், அவர்களை மன்னித்தருளும். உம் மக்களுக்கு நீர் தீங்கிழைக்க நினைக்கும் உம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் என்று இறைஞ்சு வேண்டுவதாக அமைந்திருக்கிறது இந்த நாளினுடைய முதல் வாசகம். அன்பிற்குரியவர்கள், அதுபோலவே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேவே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். ஏனென்றால்
நீங்கள் மோசேயின் கட்டளையையும் கடைபிடிக்கவில்லை. உங்களிடத்தில் உயிருள்ள அப்பமாய் எழுந்தருளிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் நம்பவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால், உங்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த மீட்பரை நீங்கள் ஏற்கவில்லை என்றால், உங்களுக்காக ரத்தம் சிந்தப் போகிற, உங்களுக்காக மரணிக்க இருக்கிற, சிலுவை சுமந்து சிலுவையிலே தன்னை கையளிக்க இருக்கிற, ஒப்பு கொடுக்க இருக்கிற இறைமகன் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதைவிட சான்று உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? இயேசுவே உயிருள்ள அப்பமாய் வந்தவர், அவரே வாழ்வு கொடுக்கிற இறைவனாக வாழ்ந்து எல்லா விதமான நற்செயல்களையும் செய்து உங்களுக்கு சிறந்த படிப்பினையாக சான்றாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். அந்த சான்றையே நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். அந்த சான்றையே நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள். அந்த சான்றையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இயேசுவை புறக்கணித்ததனால், நம்ப மறுத்ததனால், அவரை ஏற்றுக்கொள்ளாததனால் உங்களுடைய மனதில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. உங்கள் வாழ்க்கையில் துன்பத்திற்கு மேல் துன்பம் உண்டாகி கொண்டிருக்கிறது. எனவே மனம் மாறுங்கள், மனம் திருந்துங்கள், இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். அவரே நம்முடைய மீட்பர் என்பதை உணருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்கிறது இறை வார்த்தை. நம்புவோம், விசுவசிப்போம், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் முந்தன் கை வண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்குள் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்றும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாக எங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர்.
அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின் சுமக்குழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார், அருளமுதைந்தார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள்
வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளடையாள திருவுணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் அடியார்களை குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு குற்றமுள்ள மனச்சான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாற்றியடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி ஆசீரை பெறுவோம். உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம் மக்களுக்கு ஆசி வழங்கி காப்பாற்றும். அவர்களை செம்மைப்படுத்தி மீட்டருளும். அதனால் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கப் பெற்று அவர்கள் உமது அன்பில் என்றும் நிலைத்திருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.